மக்களே, ஒன் பாட் ரசம் சாதம் செய்யலாம் வாங்க. ரசம் சாதம் சாப்பிட்டு இருப்பீங்க. இது மாதிரி ஒரு வாட்டி ரசம் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டம்ளர் பச்சரிசி, ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. எவ்வளோ ஊற வைங்க. எவ்வளோ நேரம் ஊறுதோ நல்லா ஊறிச்சேன்னா கொலையே வந்துடுங்க. பருப்பு அரிசி எல்லாம் நல்லா ஊறின பிறகு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, தக்காளி 2 தக்காளி போட்டுங்க. ரசப்பொடி, சாம்பார் பொடி, மிளகு பொடி போட்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, 1 டம்ளர் அரிசி பருப்பு சேர்த்து போட்டிருக்குறேங்க. 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். புளி தண்ணியோடு சேர்த்து 6 டம்ளரு கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 5 விசில் விடுங்க. நல்லா குழஞ்சி வரும். பாசிப்பருப்பு போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நெய் ஊற்றி தாளிங்க. சீரகம் போடுங்க, கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் போட்டு 10 பல்லு பூண்டு இடித்து போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்களேன். அட்டகாசமாக இருக்குங்க ஒன் பாட் ரசம் சாதம். ஒரே வாட்டி ரசம் சாதம் தான் சாப்பிடுவோம். இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.